குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிவதனி அகாடமி. இப்போ டெட் 2 பேப்பர் மேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 30க்கு 23 அண்ட் அபோவ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் தெரிஞ்சாதான் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இன்னும் படிக்கணும், இதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தெரியும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிலபஸை பார்க்க போகிறோம். பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளாஸ் 6th மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா என்னென்ன நம்பர் சிஸ்டம்ன்றது நம்மளுக்கு தெரியும். என்னென்ன நம்பர் சிஸ்டம் தெரியும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணுறது எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? யாராவது இங்கே இருக்காங்க அப்படின்னா எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோமா? அது என்ன நம்பர் சிஸ்டம்? நேச்சுரல் நம்பர் சிஸ்டம். இப்போ ஃபர்ஸ்ட் யாருமே இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோவா? யாருமே இல்லை, ஜீரோ. அடுத்து ஒரு ஆள் வர்றாங்க, 1 2 3 4. அப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன நம்பரு? ஹோல் நம்பர். அதே நம்பரோட நம்ம இண்டிஜர் மைனஸ் ஆட் பண்ணணும், அது என்னது? இண்டிஜர். அப்படி ரேஷனல் நம்பர்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த நம்பர்ஸோட டைப்ஸ் நம்ம கற்றுக்கணும். அடுத்து பாருங்க, என்னென்ன கேட்பாங்க? நம்பர்ஸ் அப் டு 8 டிஜிட். 8 டிஜிட்னா என்ன அர்த்தம்? இப்போ 1 0, 2 டிஜிட் 10, அதே இது 1 0 0, 3 டிஜிட் 100, 1 0 0 0, 4 டிஜிட் 10,000, லேக் 10 லேக். அந்த மாதிரி 8 டிஜிட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? படிச்சுக்கணும். ஸோ நம்பர்ஸ் அப் டு 8 digits. To understand the concept of numbers up to 8 digits, number, place value, throw pattern. ஓகே, இப்போ நம்பர்ஸ் அப் டு 8 digits வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ 9 digits இருந்தால் என்ன அர்த்தம்? பில்லியன், 1 அரப், அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். சில நேரம் கேட்கலாம், இப்போ 1 மில்லியனுக்கு எத்தனை ஜீரோ? 10 lakh have how many zeros? 1 billion have how many zeros? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பிளேஸ் வேல்யூ அப் டு 8 digits வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். 9 10 நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, பிளேஸ் வேல்யூ அண்ட் கம்பேரிசன். பிளேஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ? வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் திஸ் நம்பர்? இப்போ 7 நான் எடுக்கிறேன். 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்ஸ் டென்ஸ், இந்த மாதிரி எழுதிக்கணும். ஒன்ஸ் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ கேட்பாங்க. 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 5 இப்போ நான் இருக்கேன், நான் எந்த இடத்துல நிற்கிறேன்? இப்போ நான் 0 பொசிஷனில் நிற்கிறேன்னா 0. நெக்ஸ்ட் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் வேல்யூனா இப்போ 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னா 6 தான். 7ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னா 7 தான். 8ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னா 8 தான். அப்போ ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் கொடுப்பாங்க. பிளேஸ் வேல்யூ அண்ட் கம்பேரிசன் எப்படி கம்பேர் பண்ணுறது? 2 வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ 100, 1000, இதில் எது பெருசு நம்மளுக்கே தெரியும். 100 ரூபா பெருசா, 1000 ரூபா பெருசா? 1000 ரூபா தான் பெருசு. 10,000 rupees, 1 lakh rupees, இதில் எது பெருசு? 1 lakh தான் பெருசு. இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும் பிளேஸ் வேல்யூனா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000s, 10,000, lakh, இந்த மாதிரி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 1 2 3 4 5, 1 3 2 4 6, கிட்டத்தட்ட நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிளேஸ் வேல்யூ வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 5 4 4 2 3 3 2 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 1 ஈக்குவலாக இருக்கு, அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அடுத்த வேல்யூ பாருங்க 2, இங்கே 3, அப்போ இதான் நம்ம கிரேட்டர்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ கொடுத்து அதில் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்ம கவுண்ட் பண்ணுறது நேச்சுரல் நம்பர். எப்படி 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணுறது நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்ன அர்த்தம்? அந்த நேச்சுரல் நம்பரோட முன்னாடி ஒரு 0 சேர்த்தோம்னா அதான் என்ன நம்பர்? ஹோல் நம்பர். 0 1 2 3 4 5 இன்ஃபினைட் வரைக்கும் போகும். அது பேர் தான் ஹோல் நம்பர்ஸ். இந்த ஹோல் நம்பர்ஸ் கேட்பாங்க. ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்னு கேட்பாங்க? 0. வாட் இஸ் த செகண்ட் ஹோல் நம்பர்? 1. அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஃபார் 2 3 4 5 6 8 9 10 11. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது 2ஆல் டிவைட் ஆகுமா, 3ஆல் டிவைட் ஆகுமா, 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். எப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து இப்போ 2ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேற ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்க்குறீங்க.
லாஸ்ட் டிஜிட் வந்து 2 டேபிளில் வர்ற மாதிரி, அதாவது 0ஆவோ 2ஆவோ 4ஆவோ 6ஆவோ 8ஆவோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 2ஆல. நீங்கள் எல்லா நம்பரையும் பார்த்து டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் நம்பரை பார்க்குறீங்க, அதாவது ஒன்ஸ் பிளேஸில் உள்ள நம்பரை பார்க்குறீங்க, அந்த நம்பர் வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி, அதாவது 0 2 4 6 8ன்னு வந்துச்சுன்னா டிவிசிபிலிட்டி 2-ஐ கிளிக் பண்ணிட்டீங்க. அடுத்து டிவிசிபிலிட்டி 3. 3க்கு ஒரு ரூல் இருக்குது. ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, அது எப்படி டிவிசிபிலிட்டி 3ன்னு செக் பண்ணுவீங்கன்னா, சம் ஆஃப் த டிஜிட்ஸ். இப்போ வந்து 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க, 123. அதை ஆட் பண்ணுறீங்க. 3 + 2 5, 5 + 1 6, டோட்டல் நம்பர் 6 வந்துருச்சா? 6 3ஆல டிவைட் ஆகுமா? அப்போ the number is divisible by 3. இப்போ divisibility 2 படிச்சாச்சு, 3 படிச்சாச்சு. அதே மாதிரி 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸ்ல டீடைல்டாக படிப்போம், பார்த்துக்கோங்க. 5க்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 0வா இருக்கும், இல்லாட்டி 5ஆ இருக்கும். 6க்கு ஒரு நம்பர் வந்து 6ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். a number is divisible by both 2 and 3, then the number is divisible by 6. 4க்கு என்ன சொன்னோம்? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் செக் பண்ணால் அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8, கடைசியாக 28ன்னு வருது. நீங்கள் எல்லா நம்பரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, லாஸ்ட் நம்பரை பார்க்குறோம். 28 4 டேபிளில் வருமா? வரும், அப்போ டிவைட் ஆகும். பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வந்து 40 14 கொடுத்துருக்காங்க, 44 டேபிளில் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும், அப்போ 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 8க்கு என்ன சார் அப்படின்னா, எப்படி 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தோமோ 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். இப்போ 1 2 5 6 7 பெரிய நம்பரை கொடுக்குறாங்க, லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் பார்க்குறீங்க, 128. அப்போ அந்த 128 மட்டும் 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 8ஆல். எப்படி நம்ம 3க்கு செக் பண்ணோமோ அதே தான் 9க்கு. 3க்கு என்ன பண்ணோம்? சம் ஆஃப் த டிஜிட் கொடுத்துருக்க நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணோமா? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே ரூல் தான் 9க்கும். ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3 5 8. இதை ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 8 + 5 13, 13 + 3 16. 16 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. therefore the given number is not divisible by 9. சப்போஸ் நான் வந்து இதை 5ன்னு எடுத்துக்கிறேன், 8 5 5, 5 + 5 10, 10 + 8 18. so total digit is 18. sum of the digit is 18. therefore this 18 is divisible by 9. சில நேரம் எப்படி கேட்பாங்க, the given number is divisible by both 3 and 9, ரெண்டுமே டிவைட் ஆகுமான்னு கேட்பாங்க. அப்போ பாருங்க, 18 வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். therefore the given number is divisible by both 3 and 9. நெக்ஸ்ட் 11. 11க்கு ரூல் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகுமானா அந்த அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் பார்க்கணும். 1 3 5 இதை ஆட் பண்ணிக்கணும். 1 + 3 4, 4 + 5 9, மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 4 + 2 6, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது அல்டர்னேட் நம்பரை ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கணும், திரும்ப மிச்ச நம்பரை ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் வந்து கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகணும்? 11ஆல் டிவைட் ஆகணும், இல்லாட்டி 0 கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 121. நம்மளுக்கு தெரியும் 121 வந்து 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. எப்படி? நான் என்ன சொன்னேன்? அல்டர்னேட் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 1 2வா? மைனஸ் ரிமைனிங் நம்பர் 2, 2 - 2 0. ஸோ எய்தர் 0 வரலாம், இல்லாட்டி 11ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வரலாம். அப்படின்னா அந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 11ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் எடுக்கிறேன், 1331. நம்மளுக்கு தெரியும் இந்த நம்பர் வந்து 11 × 11 × 11, 11 கியூப்னு தெரியும். இதை எப்படி செக் பண்ணுறது? அல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 + 3 4, 4 + 1 5, 1 + 3 4. இதை ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 1 4, 4 - 4 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. therefore the number is divisible by 11. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கணும். நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி சிலபஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது சிலபஸை வச்சு தான் எடுப்பாங்க. அப்போ சிலபஸை படிக்கும்போதே உங்களுக்கு ஓகே இந்த டாபிக் தெரியும், இந்த டாபிக் தெரியும், இந்த டாபிக் இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சிலபஸை வச்சு சொல்கிறோம். சிலபஸ் வச்சு படிக்கும்போது நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம், டக்கு 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 டக்குன்னு போயிடலாம். அடுத்து பாருங்க, ஓகே அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேக்டரைசேஷன். பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன?
ஒரு நம்பர் வந்து அந்த நம்பராலையும் ஒன்னாலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் prime number. A number is divisible by 1 and itself. For example, 2. 2 is the first prime number and 2 is the only one even prime number. அப்போ 2 வந்து 2 டேபிள்லையும் வரும் 1 டேபிள்லையும் வரும். ஸோ 2 is a prime number, 3 is a prime number, 4 is a composite number because 4 is divisible by 1, 2, 4. நம்ம ரூல் படி prime numberனா என்ன? A number is divisible by 1 table and the same table, but 4 come under 2 table. Therefore, 4 is not a prime number. So prime number and composite number concept படிச்சுக்கணும். Next LCM and HCF உங்களுக்கு தெரியும். LCM எப்படி கண்டுபிடிக்கிறது, HCF எப்படி கண்டுபிடிக்கிறது. Next நம்பர்ல நெக்ஸ்ட் நம்ம வரது இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்ல ஃபேக்டரைசேஷன். இன்டிஜர்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லா ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், சென்டர்ல 0 இருக்கும். அதுல ஃபேக்டரைசேஷன் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கன்வர்ஷன். கன்வர்ஷனா மீட்டர் இன்டூ மில்லிமீட்டர், மில்லிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். இதுக்கு நம்ம வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சு படிப்போம். சரிங்களா? கிங்ஸ், ஹென்ரிஸ், டாட்டர், மேடியா, டெலிசியஸ் சாக்லேட் மிட்டாய். அதாவது கிங்ஸ்னா கே ஃபார் கிலோமீட்டர், ஹென்ரி ஹெச் ஃபார் ஹெக்டாமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ரூல் வச்சு அதை நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் டெசிமல். டெசிமல்னா தெரியும், பாயிண்ட் வச்சு 1.576 + 2.76 சம்திங் நம்பர் கொடுத்துருவாங்க, அதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் டெசிமல் நம்பர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே டெசிமல் நம்பர்லயே எது லெஸ் தேன் எது கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வேகமா போயிடுவோம். நம்ம சம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 4 ஆப்ரேஷன். என்னென்ன 4 ஆப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும்? பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதை வச்சு அவங்க வந்து என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். able to perform the 4 fundamental operation, answer not to exceed 6 digits. 6 டிஜிட்டுக்கு மேல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஆப்ரேஷன், வேர்ட் ப்ராப்ளம்ஸ். To understand the natural number and the necessity extend natural numbers to whole number. To represent the whole number in number line. அதாவது ஒரு நம்பர் லைன் கொடுத்து அதுல ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து மார்க் நம்பர் 5, மார்க் நம்பர் -8, மார்க் நம்பர் 5.5 அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோசர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இந்த மாதிரி சிலபஸ் நீங்க என்ன செஞ்சுக்கணும்? படிச்சுக்கணும். சிலபஸ்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க என்ன செஞ்சுக்கணும்? எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரியணும். அதே தான் டிவிசிபிலிட்டி இதெல்லாம் வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை சால்வ் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? லாஸ்ட் இயர்ல என்ன கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு ஐடியா பார்க்க போறோம். எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி நம்மளால சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுக்கிறாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 91 ஆரம்பிக்கும். இப்போ ஈஸியாக பாருங்க, சில கொஸ்டின் வந்து புக் பேக்ல இருந்து கேட்பாங்க, சில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் இருந்து கேட்பாங்க, சில சம் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்பாங்க, சில தியரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தியரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா நீங்க அந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் உள்ள கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்புறம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு அவுன்ஸ், ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அவுன்ஸ்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 29 பாயிண்ட் சம்திங் மில்லி லிட்டர்ல கேட்டிருக்காங்க. அவங்க கிராம்லையும் கேட்கலாம், இல்லை கிலோமீட்டர்லையும் கேட்கலாம். இங்கே எதில் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 ounce அப்படின்னா மில்லி லிட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 29 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 30 மில்லியன் எடுத்துக்கலாம். இது வந்து உங்க புக் பேக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு என்ன ஆகிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். நீங்க மற்ற சப்ஜெக்ட் இது பண்ணும்போது அதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க பார்த்தோன்னே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு போற கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால நல்லா ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இப்போ பாருங்க, 5:7 சமான விகிதமானது என்ன? 5:7 இந்த கொஸ்டின் பாருங்க, 5:7 இதோட சமான விகிதம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5, 7 இதை ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம். அப்போ என்ன ஆன்சர் பார்க்க போறோம்? இப்போ பாருங்க, 5:7 இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. கண்டிப்பா இந்த ஆன்சர் கிடையாது. ஏன்னா 5 × 1 5 தான், இங்க 7 இருக்கு, இது கிடையாது. நம்ம செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ டேபிள்ஸ் தெரிஞ்சா ஈஸியா பார்த்துடலாம். இப்போ பாருங்க, 5க்கும் 8க்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா 5 டேபிள் 8 வர வாய்ப்பு இல்லை. அப்போ அதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, 5, 10 சம்மந்தம் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க 14, 5க்கும் 14க்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நம்ம ஈஸியா சூஸ் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி. நம்ம எதுவுமே செஞ்சு பார்க்கல,
ஜஸ்ட் ரிலேட் 5 டேபிளில் நம்பர் வருமானு மட்டும் பார்க்குறோம். இப்போ பாருங்க 5 × 2 10, அதே நம்பர் 7 × 2 14. அப்போ இதான் ஆன்சர். நம்ம எதுவுமே செஞ்சு பார்க்கல, ஜஸ்ட் 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஒரு ரேஷியோ சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. இங்கே ஒரு நம்பரும் இங்கே ஒரு நம்பரும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடையாது. பார்த்தீங்களா? ஆன்சர் என்னது? சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மேக்ஸ் கொஸ்டின் எங்க வருது? இதாவது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது. அப்ப இணைகரம்னாலே உங்களுக்கு டக்குன்னு இணைகரம் வந்துடணும். இணைகரம் இப்படி இருக்கும். இப்ப பாருங்க, அதாவது பேரலோகிராம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல எத்தனை மடங்கு? அப்ப இணைகரத்துல நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? பேஸ் இருக்கும், ஹைட் இருக்கும். பேரலோகிராம் போட்டுக்கோங்க. இதுக்கு பேரு பேஸ், இதுக்கு பேரு ஹைட். ஸோ அப்போ உங்களுக்கு இணைகரம்னாலே இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? B × H. பரப்பளவு கேட்குறாங்களா சுற்றளவு கேட்குறாங்களா நல்லா பார்த்துக்கணும். பரப்பளவுனா என்ன ஃபார்முலா? B × H சதுர அலகுகள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ, சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரு, மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம கொஸ்டின் என்ன படிக்கல, இணைகரம்னோன்னா இணைகரத்தை வரைஞ்சாச்சு, பரப்பளவுன்ற வார்த்தை வந்திருக்கு, அதனால பரப்பளவு எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது. அப்போ அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம்னால என்னது? பேஸ். அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் ஆனது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. அப்ப எது வந்து பெருசு? அடிப்பக்கம் தான் பெருசு. அப்ப 3 × ஹைட். இணையத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. இதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன? அதன் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 243. அப்ப B × H = 243. 243 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? இது வந்து ஒரு கியூப் நம்பர். அதாவது 7 × 7 × 7. 7 7s are 49. 49 × 7. அந்த மாதிரி 243ன்ற ஞாபகம் வந்துடணும். இல்லாட்டி 343ன்ற ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, 240 நம்மளுக்கு தெரியும் பேஸ் வந்து ஹைட் 3 டைம்ஸ். அப்ப நான் பேஸுக்கு பதிலாக 3Hன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 3H × H. இதெல்லாம் நீங்கள் H × Hன்னு மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளம் தான் கேட்கலாம், ஆன்சரை மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால H² போட தேவையில்ல. ஜஸ்ட் இதை 3ஆல் டிவைட் பண்ணிருக்கேன். நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்னா என்ன சொன்னோம்? சம் ஆஃப் த டிஜிட். அப்போ ஆட் பண்ணி பாருங்க. 4 + 3 7, 7 + 2 9. 3ஆல் டிவைட் ஆகும். அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 8 3s are 21, 1 3s are 3. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது H × H = 81. அப்போ எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 81 வரும்? 8 × 8 81 இல்லை. அப்போ 9 × 9 தான் 81. therefore height = 9ன்னு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? அடிப்பக்கம் மற்றும் உயரம் தான் கேட்குறாங்க. இதை வச்சு நம்ம ஆன்சர் கேட்கலாம், கண்டுபிடிச்சலாம். ரெண்டாவது தான் உயரம் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ உயரம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரெண்டாவது உயரம் எங்க 9 வருது? இங்கே வருது. நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா செகண்ட் என்ன கேட்குறாங்க? உயரம் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு உயரம் 9 வந்துருச்சு. இங்கே 9 இல்லை, இங்கேயும் 9 இல்லை, இங்கேயும் 9 இல்லை. அப்போ இதான் ஆப்ஷன். நம்மளுக்கு வந்து திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன்ல இருந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதையும் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அப்படியே சம்மை செஞ்சு பெருசாக செஞ்சு இங்கே 5 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்கல, ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இதான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்க, முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ முக்கோணம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? 3 கோணம், 3 சைடு ஞாபகம் வந்துடணும். அப்போ எந்த சைட்லனாலும் நம்ம முக்கோணம் வரைஞ்சிடலாமா சார் அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ நானா ஒரு அளவு கொடுக்குறேன், அதில் முக்கோணம் வரைஞ்சிடலாமான்னா வரைய முடியாது. அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ நான் இப்படி வரைகிறேன், இது பாதியில நின்றுச்சு, இதுக்கு பேர் முக்கோணமா? இல்லை. இப்போ நான் இது வந்து ஒரு 5ன்னு எடுத்திருக்கேன், இதை வந்து 6ன்னு எடுத்திருக்கேன், இதை வந்து 4ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 4 வந்து இவ்வளோதான் வரும், இதில் போய் சேராது. அப்போ இது ஒரு முக்கோணமா அப்படின்னா இல்லை. அப்போ நம்மளா ஒரு முக்கோணம் வரைஞ்சிட முடியாது. ஒரு முக்கோணம் வரையணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா, முக்கோணத்துக்கு எத்தனை அளவு தேவை? 3 அளவு தேவை.
ரெண்டு அளவை கூட்டினோம்னா அந்த ரெண்டு அளவு வந்து மூணாவது அளவோட எப்படி இருக்கணும், அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப பாருங்க 7, 10, 5 கொடுத்துருக்காங்க. அளவு 7, ரெண்டாவது அளவு 10 ஆட் பண்ணுங்க 17. 17 வந்து 5ஓட கூடயா? ஓகே. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 10 + 5 15. 15 வந்து 7ஓட அதிகமா? அதிகம் தான். அப்ப அது ஓகே. அடுத்து 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்க 12. 12 10ஓட அதிகமா? ஓகே. அப்ப எந்த ரெண்டு அளவை ஆட் பண்ணாலும் அது மூணாவது அளவோட எப்படி இருக்கு, பெரியதா இருக்கு. அப்ப நம்மளால இதை வச்சு ஒரு முக்கோணம் வரைய முடியும் அப்படின்னு டக்குனு இதை என்ன செஞ்சிடணும், சூஸ் பண்ணிடணும். இதை செக் பண்ணி பாருங்க 7 + 7 14. 14 வந்து 7ஓட அதிகமா? இதை ஆட் பண்ணி பாருங்க, ஈக்குவலா வரக்கூடாது. 7 + 7 14. 7 + 7 14. சரிங்களா? அடுத்து இதை செக் பண்ணுங்க. முக்கோணம் வரைய முடியாதுன்னு கேட்குறாங்க. நம்ம முடியும்னு டக்குனு இதை கிளிக் பண்ணிட்டு ஆன்சர் போட்டக்கூடாது. எதை வரைய முடியாது, இதை வச்சு வரைய முடியுமா? முடியும். அடுத்து இதை பாருங்க, இதுவும் வரைய முடியும். அடுத்து பாருங்க 9 + 3 12. 12 4ஓட அதிகம். அடுத்து 3 + 4 7. 7 9ஓட அதிகமா? இல்ல. அப்ப இதுல தான் நம்ம என்ன செய்ய முடியாது, வரைய முடியாது. ஏன்னா கண்டிஷன் படி ரெண்டு அளவை கூட்டினோம்னா அது வந்து மூணாவது அளவோட எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். இங்க பாருங்க 4 + 3 7. 7 வந்து 9ஓட கம்மி. அப்போ வரைய முடியாது. ஆட் பண்ணோம்னா அதிகமாக வரணும், சப்ராக்ட் பண்ணோம்னா கம்மியாக வரணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி பாருங்க, வர்ற வேல்யூ வந்து மூணாவது அளவோட அதிகமாக இருந்துச்சுன்னா வரைய முடியும். இல்லை ஆட் பண்ணும்போது வர்ற வேல்யூ வந்து மூணாவது வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ண முடியாது. அப்போ இதான் ஆன்சர். ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, முக்கோணம் வரைய முடியாது. நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம், வரைய முடியும் போட்டு டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடுவோம். கொஸ்டின்னா நல்லா பதறாமல் ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 10th and 9th ஃபிபொனாசி நம்பர். அப்போ ஃபிபொனாசி நம்பர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் நம்பர் சிஸ்டத்துக்குள்ள இதான் வரும். அப்போ வாட் இஸ் பை ஃபிபொனாசி நம்பர்? ஃபிபொனாசி நம்பர்னா என்ன அர்த்தம்னா 0ல ஸ்டார்ட் பண்ணும். 1 ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். 0 சாரி 1 1 + 0 1. அடுத்து இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 0 நெக்ஸ்ட் 1 அது ரெண்டு ஆட் பண்ணிக்கணும். என்ன வரும் 1. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். 1 + 1 2. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் 3. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் 5. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் 8. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் 13. அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கணும் 21. அடுத்து இதை ஆட் பண்ணிக்கணும் 34. அதாவது முதல் நம்பரை ரெண்டாவது நம்பரை ஆட் பண்ணி மூணாவது நம்பர், அடுத்து ரெண்டாவது நம்பரை மூணாவது நம்பரை ஆட் பண்ணி நாலாவது நம்பர், இந்த மாதிரி போறதுக்கு பேர் தான் என்னது, ஃபிபொனாசி நம்பர். அப்ப இதுல எத்தனாவது நம்பர் கேட்குறாங்க, 10வது மற்றும் 9வது. இந்த மாதிரி நீங்க 10 நம்பர் 9 நம்பர் எழுதிட்டு எது 10வது நம்பர் வருதோ அதையும், எது 9வது நம்பர் வருதோ அதையும், அதுக்குள்ள வித்தியாசம் கேட்கலாம், இல்ல கூட்டுத்தொகை கேட்கலாம், இல்ல பெருக்கு தொகை கேட்கலாம், இல்லாட்டி வகுத்தா என்ன ஆன்சர் வரும்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப ஃபிபொனாசி நம்பர்னா உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இந்த ஃபிபொனாசி நம்பர் வந்து நம்ம நேச்சுரலா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நடுவில் 1 இருக்கும், அப்புறம் 2, அப்புறம் 2 1 3, அப்புறம் 3 2 5, அப்புறம் 5 3 8. அந்த மாதிரி நேச்சுரல்ல எதை பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபிபொனாசி நம்பர் இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீப்பேவா மற்றும் மீச்சிமாவின் விகிதம். விகிதம்னால நீங்க என்ன, உங்களுக்கு ஒருவேளை தமிழ்ல படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கொஸ்டினை வந்து இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. அப்ப ரேஷியோ, சிலதுக்கு வந்து நம்மளால ஈஸியா தமிழ் வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதனால நீங்க என்ன படிச்சுங்க, ரேஷியோ. எதோட ரேஷியோ கேட்கறாங்க, இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப். இங்க பாத்தீங்கன்னா மீபே கான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மீபே கானா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்காது, அதனால நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடணும், இங்கிலீஷ்ல பார்க்கணும். சில நேரம் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது புரியலையா, தமிழ்ல பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டுலையும் பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். இப்போ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 36 and 48. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது ஹெச்சிஎஃப், அடுத்து இருக்குது எல்சிஎம். சரிங்களா? அதை மாற்றி நீங்கள் எழுதிடக்கூடாது, ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும்.
ஆனால் மாற்றி எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப்னா என்ன அர்த்தம்? 36 48 இது ரெண்டும் எந்த காமன் டேபிளில் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். சரிங்களா? இது 2 டேபிளில் டிவைட் ஆகுமா? அப்போ 18 இங்கே 24. அடுத்து இது ரெண்டும் எந்த காமன் டேபிளில் டிவைட் ஆகும்? 2 9 12. அடுத்து இது ரெண்டு எந்த இது 2ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 9 வந்து 2ஆல் டிவைட் ஆகுது. ஹெச்சிஎஃப்னா காமனாக டிவைட் ஆகணும். அப்போ ரெண்டுக்கும் காமன் டேபிள் வந்து 3. அப்போ 3 4. இந்த 3க்கும் 4க்கும் காமன் டேபிள் ஏதாவது இருக்கா? 1 தவிர இல்லை. அப்போ இதோட நம்ம ஹெச்சிஎஃப் என்ன வச்சுக்கணும்? ஸ்டாப் பண்ணிக்கணும். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமனாக ரெண்டுக்குமே இருக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6 6 2s are 12. அப்போ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் இங்கே 12 வந்துருச்சா? அப்போ கண்டிப்பாக இதான் ஆன்சர். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்சிஎம்ஐ நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்தோம் சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எல்சிஎம் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. இதை திரும்ப 2 டேபிளில் போடுவீங்களா? எல்சிஎம்னா காமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப 3 எழுதிக்கலாம். இங்கே 2 திரும்ப 2 டேபிள் 3 1 திரும்ப 3 டேபிள் 1 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4 3s are 12 12 2s are 24 24 2s are 48 48 into 3 144. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இங்கே 12 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இன்னொரு செக் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 12 தான். அப்போ நீங்கள் இங்கே எங்கேயுமே 12 இல்லை. அதனால அடுத்த கொஸ்டின் என்ன ஆயிடலாம்? மூவ் ஆயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் டைம் சேவ் பண்ணுற ஒரு ட்ரிக். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே பயமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்ஸ் என்ன செய்யணும்? அந்த வட்டம், பரப்பளவு, நாற்கரம், சாய் சதுரம் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது நல்லா ஆழ்ந்து படிக்கணும். அதான் வந்து மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் அந்த மார்க் கொஞ்சம் கூட கொடுக்கும். ஏன்னா மற்றவங்களும் நம்மளும் ஒரே மாதிரி போடுவோம். ஆனால் எதில் வந்து நம்ம அதிகமாக இருக்குன்னா நம்ம தியரி கான்செப்ட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப நீங்கள் மீச்சிமா மீபேவா அதுலேயே வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கும்போது மற்றவங்க வந்து நம்ம ஈஸியாக மார்க் கொஞ்சம் ஹையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினில் என்னதான் இருக்குன்னு பாருங்கள். அதை வச்சு ஒரு படம் போடுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினை பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்குது. லென்த் ஆஃப் கார்டு, டிஸ்டன்ஸ், ரூட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம். அப்போ ஒரு வட்டம் இருக்குது. வட்டத்தோட ஆரம் என்ன? 12 சென்டிமீட்டர். அப்போ ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா போகிறோம். வட்டம் போட்டாச்சுப்பா. அதோட ஆரம் எவ்வளோப்பா? 12 போட்டாச்சு. சரி, அடுத்த வாங்க. ஆரம் வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நான்னா என்ன அர்த்தம்? புரியலையா? நான்னா இங்கே பாருங்க, கார்டு. இங்க இருக்க கார்டுனா என்ன அர்த்தம்? ஒரு வட்டத்துல வந்து ஏதாவது 2 புள்ளியை நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? கார்டு. அப்போ நான் இங்கே ஒரு கார்டு போடுறேன். அப்போ 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில். அப்போ இதுல இருந்து இதுக்கு தூரம் எவ்வளவுன்னு கொடுக்குறாங்க? 3√7. இப்போ நான் வந்து உங்ககிட்ட இருந்து இவ்வளவு தூரத்துல நிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 10 மீட்டரோ 20 மீட்டரோ. அதே மாதிரி இந்த நானுக்கும் இந்த ஆரத்துக்கும் இடையில உள்ள தூரம் அவங்களே கொடுத்துருக்காங்க. 3√7 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சென்டிமீட்டர், இங்கேயும் சென்டிமீட்டர். சில நேரத்தில் ஒரு இடத்துல மீட்டராகவும் ஒரு இடத்துல சென்டிமீட்டராகவும் கொடுத்துருவாங்க. நம்ம ரெண்டையும் சமமாக மாற்றணும். இங்கே தேவையில்லை, ரெண்டுமே சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க? அடுத்து தூரத்தில் அமைந்த நானின் நீளம். அப்போ இதோட நீளம் கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? இது 12, ரேடியஸ் 12 தெரியும், இது தெரியும். இப்போ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்ன ஃபார்மேட்ல வரும்? பித்தாகரஸ் தியரம் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்மேட். சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் which is equal to sum of the square of the other two sides. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த என்ன கேட்குறாங்க? the length of the chord which is distance 3√7 from the center of the circle of the length of the chord. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கார்டோட லென்த்து. அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அது நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த கார்டோட லென்த்து கிடைச்சிரும். சரிங்களா? நீங்கள் இந்த ஐடியாவை பயன்படுத்தி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
இப்போ பெர்சன்டேஜ் சதவீதம் இதுவும் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் அந்த வட்டம் ஆரம் முக்கியமோ அதே மாதிரி சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெர்சன்டேஜ் தெரிஞ்சால் நம்ம நிறையா கான்செப்டை தனி வட்டி கூட்டு வட்டி அல்ஜிப்ரால வந்து நிறைய சம்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியும் சால்வ் பண்ண முடியும். பாருங்க ஒரு எண்ணின் எக்ஸ் பெர்சன்டேஜ்லேருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நம்பர்ல இருந்து எக்ஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறேன் என்ன கேட்குறாங்க, அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த எண்ணு தான் இந்த எண்ணில் ஏதோ ஒரு எண், ஒன்று 60 இருக்கலாம், இல்லை 100 இருக்கலாம், இல்லை 150 இருக்கலாம், இல்லை 200 இருக்கலாம். சரிங்களா? அந்த எண் யாதுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியும். அப்போ அந்த எண் யாது, இந்த நம்பர் அந்த எண் அப்படின்றது நான் 100ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஆன்சர்லேருந்து போகிறேன். அந்த எண் வந்து நான் 100ன்னு எடுக்கிறேன். அப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறேன். அப்போ ஓர் எண், அந்த எண் தான் என்ன எடுத்திருக்கேன் 100. அந்த எண்ணின் எக்ஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து, அப்போ 100க்கு 100% என்ன 100 தான். ஏன்னா 100 தான் எடுத்திருக்கேன். 100க்கு 100% 100 தான். அதுல இருந்து எக்ஸை நான் எக்ஸ்ன்றது என்ன எடுத்திருக்கேன் 100. 100ஐ கழிக்கும் போது எனக்கு எக்ஸ் கிடைக்கும். திரும்ப நம்மளுக்கு 100ஆ கிடைக்குது, கிடைக்கல. அப்போ 100 கிடையாது. இதே மாதிரி அடுத்த நம்பரை செக் பண்ணுங்க. இப்போ 60 இல்லை 150ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணின் எக்ஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து, அப்போ 150ல 150% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ 150ல 150% எவ்வளோன்னு பார்க்கணும்னா 100. அப்போ 15 × 15 எவ்வளோ வரும் 225. இதுவும் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா நெகட்டிவ்ல வரும். திரும்ப நம்மளுக்கு இந்த ஆன்சர் வராது. திரும்ப நீங்க அப்புறம் எந்த நம்பர் எடுத்து செக் பண்ணணும். ஒன்று 200 இருக்கலாம், இல்லாட்டி 60 இருக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்க ஆப்ஷன்ல இருந்து போற மெத்தடு கத்துக்கணும். அடுத்து இப்போ ஒரு முக்கோணத்தின் பரப்பு, அப்போ முக்கோணம்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிடணும். முக்கோணத்தின் பரப்புனா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா, half × base × height. சில நேரம் செங்கோண முக்கோணம்னு கேட்பாங்க, சில நேரம் இரு சமபக்க முக்கோணம்னு கேட்பாங்க. அப்போ நீங்க முக்கோணம் படிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாமே படிச்சிடணும். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, √3/4a². அப்போ இரு சமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா என்ன, செங்கோண முக்கோணத்தோட ஃபார்முலா என்ன. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் படிச்சா நீங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். இங்க வந்து முக்கோணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா 108 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் என்ன, பேஸ். பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க 18. அப்ப என்ன கேட்குறாங்க, உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே அடிச்சு கொடுங்க. எனக்கு ஆன்சர் 108 வரணும். அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 9. அப்போ 9ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 108 வரும், 12 டேபிள்ல தான். அப்போ ஆன்சர் என்ன, அது 12. சரிங்களா? இது நீங்க ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க மைண்ட்லயே போட்டுடலாம். சார் எப்படி சார் மைண்ட்ல போறது அப்படின்னா பாருங்க, இப்போ எனக்கு பரப்பு தெரிஞ்சிருச்சு. பரப்பு வந்து 108. அப்போ இந்த பக்கம் 108 இருக்கு, இந்த பக்கம் வந்து 18 இருக்கு, நம்மளுக்கு ஹாஃப் இருக்கு. அப்போ 18ல ஹாஃப் எவ்வளவு 9. அப்போ 9ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 108 வரும், 12. அவ்வளோதான். நம்ம ஃபார்முலா எழுதல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் மைண்ட்லேயே. ஃபார்முலானா half × base × height, ஆன்சர் 108. எனக்கு 108 வரணும். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு, பேஸ் கொடுத்துருக்காங்க 18, எனக்கு ஆஃப்னு இருக்கு. அப்போ 18ல பாதி எவ்வளவு 9. அப்போ 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 108 வரும், 12. அப்போ ஆன்சர் 12. டக்குன்னு டிக் பண்ணிட்டு அடுத்த சம்முக்கு போயிடணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தியரி பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சாய் சதுரம் அப்படின்னா, சாய் சதுரம்னாலே உங்களுக்கு என்ன இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, டயகனல் ஆஃப் ராம்பஸ். சில நேரம் சாய் சதுரம் அப்படின்னா டக்குன்னு கிளிக் ஆகாது, நம்ம நாற்கரத்தையோ இல்லை வேற எதையோ வரைஞ்சிரும். அதனால ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் போத் செக் பண்ணிக்கோங்க. ராம்பஸ், இப்போ ராம்பஸ் எப்படி இருக்கும், இப்படி சதுரத்தையே அப்படி சாட்சி வச்சா அதுக்கு பேர் தான் சாய் சதுரம். அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் புக்கில் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம், இதோட ஃபார்முலா என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்படி ஒரு 45 டிகிரியில் சதுரம் போட்டிங்கன்னா அதான் சாய் சதுரம். இதுல எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். இதுல மூலை விட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தாக வெட்டி கொள்ளும். இதோட பரப்பளவு என்ன, half ×
d1 into d2. d1 என்ன அர்த்தம்? மூலை விட்டம். d2 என்ன அர்த்தம்? இன்னொரு மூலை விட்டம். அப்ப சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எப்பயுமே என்ன வரும்? 90. எப்பயுமே செங்குத்தாக வெட்டி கொள்ளும். இது பரப்பளவுல இருக்கும். அடுத்த சம். பாருங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசியில் இசட்டின் மதிப்பு. அப்போ ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், எல்லாரும் ஒரு ரூல் படிச்சிருப்போம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டும் போது அதன் கூட்டுத்தொகை எவ்வளவு வரணும்? 180. சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள்ஸ் ஆல்வேஸ் 180 டிகிரி. ஒரு சமோசாவை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சமோசா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அப்போ சமோசாவை பார்த்தாலே உங்களுக்கு 180 டிகிரி ஞாபகத்துக்கு வரணும். 3 கோணங்களை கூட்டும் போது 180 இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இது 60ன்னு கொடுத்துட்டாங்க, இது இஜெட்னு கொடுத்துருக்காங்க, இங்க கொடுக்கல. அப்போ ஒரு நேர்கோடு, மொத்தம் இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு நேர்கோணம். நேர்கோணம்னா எவ்வளவு? 180. அப்போ 180ல 145 வெளிக்கோணம் ஆயிடுச்சுன்னா மீதி உள்ள எவ்வளவு இருக்கும்? 145. 180ல 145 போச்சுன்னா எவ்வளவு? 35. அப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. சார் எனக்கு இதானே வேணும், இதையே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சா நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். அப்பதான், ஏன்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினா எவ்வளவு வரணும்? 180. இப்போ ஆட் பண்ணுங்க 95. இப்போ எனக்கு 180 வரணும். மிச்சம் எதை ஆட் பண்ணா? அப்போ 180ல இருந்து 95 கழிச்சிருங்க. எவ்வளவு? 85. அப்ப 85. ஓகேவா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கணக்கு போயிடலாம். இப்போ பாருங்க, சுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுருக்குனாலே நம்மளுக்கு என்னது? பாட்மாஸ் ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். பாட்மாஸ்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ரூல் படி தான் போகணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பெரிய பிராக்கெட். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்மாஸ். நம்ம தமிழ்ல அந்த பழைய காலத்துல படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம படிக்கும்போது. இப்ப பாட்மாஸ் சுருக்கிட்டாங்க. அந்த அப்படின்னா அடைப்புனா பிராக்கெட். வள்ளல், அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தான். வள்ளல் வா வகுத்தல், பெயர் பெருக்கல், கூட கூட்டல், கர்ணன் கழித்தல். இந்த இதுல தான் வரணும். இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க பாட்மாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு பிராக்கெட் இருக்கு, வெளியே ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்க பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போ 3/4 மைனஸ் 1/2. 3/4 1/2 எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க? எல்சிஎம் 4 வருமா? அப்போ 3 இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 1/4, அதாவது முக்கால்ல இருந்து அரையை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கால் தானே. முக்காவாசியில இருந்து முக்காவாசி இருக்கு, அதுல அரைவாசியை காலி பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன வாசி? கால். அதான் இந்த 1/4. அப்போ உள்ள பிராக்கெட்டை சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெரிய பிராக்கெட் வரும். பிராக்கெட்டுக்குள்ள வர்றோம், அதுக்குள்ள ஆஃப்னு ஒன்று இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 1/5 மல்டிபிள் பை 1/4. அப்போ என்ன ஆயிரும்? 1/20. 1/20 மைனஸ் 1. அடுத்து 2/5. இன்னும் நம்மளுக்கு பிராக்கெட் முடியலை. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 19/20 வரும். இப்போ நம்மளுக்கு டிவிஷன் வந்துருச்சு. டிவிஷன் என்ன செய்யணும்? தலைகீழா போடணும். இன்டூ மைனஸ் 20/19. அப்ப இந்த 5 இந்த 20 அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4ன்னு வரும். மைனஸ் 4 2s are 8/19. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 8/19. நீங்க ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணாம போனீங்கன்னா ராங் ஆன்சர் வரும். இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஆஸ் பர் த பாட்மாஸ் ரூல் யூ மூவ் லைக் திஸ். இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். அடுத்த சம் போயிடலாமா?
இப்போ பாருங்க m equal to 8, m-ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க, n-ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் m plus n minus mn. இது ஒண்ணுமே இல்லை, m-க்கு பதிலாக உங்க வேல்யூ போட போறீங்க, n-க்கு பதிலாக ஒரு வேல்யூ போட போறீங்க, அப்புறம் மல்டிப்ளை பண்ண போறீங்க. பாருங்க m-ஓட வேல்யூ எவ்வளவு? m-ஓட வேல்யூ 8. அப்ப இந்த m-க்கு பதிலாக 8 பிளஸ் n-ஓட வேல்யூ -3. ஸோ -3 மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் mn. ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இந்த கொஸ்டின்ல ஒரு மைனஸ் இருக்கு, அதனால -24. இப்ப இந்த பிளஸ் குறியும் மைனஸ் குறியும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்ப பாட்மாஸ் ரூல் படி அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், ரெண்டையும் ஆட் பண்றோம். 32 மைனஸ் 3 எவ்வளவு? 29. ஸோ ஆன்சர் வந்து 29. ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சம்ஸ்லாம். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய நேரம் எடுத்துட்டு இருக்க கூடாது, ஈஸியா செஞ்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். இப்போ பாருங்க x minus 1 by x equal to 5 எனில் x cube minus 1 by x cube. இது எதில் வரும்னா அல்ஜிப்ரால வரும். அப்போ இதில் ஃபார்முலாலாம் நீங்கள் படிச்சுக்கணும். a cube minus b cube ஃபார்முலா என்ன, a plus b whole square ஃபார்முலா என்ன, a cube plus b cube ஃபார்முலா என்ன, எல்லாமே என்ன செஞ்சுக்கணும், படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த சம்முக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. a cube minus b cube, நான் வேணா ஃபார்முலா எழுதிடுறேன். a minus b cube ஃபார்முலா என்ன, a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. எனக்கு a cube minus b cube தான் வேணும். அப்போ a cube minus b cube மட்டும் வச்சுட்டு இதை அங்கிட்டு கொண்டு போறேன். அப்போ a minus b whole cube, இது இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும், plus 3a squared b minus 3ab squared. இந்த ஐடியா வச்சுட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், எய்ம் 30க்கு 23 and 23 அபோவ்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸோ இந்த டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா ஷுவராக நீங்கள் 30க்கு 28 to 29 எடுத்துடலாம். 30 கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புக்கு ப்ளஸ் சிலபஸில் சம்ஸ் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் சம்ஸ் நல்லா படிச்சிருவீங்க, ஆனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை தப்பாக படிச்சுட்டு எது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆமாம்னு போட்டுருவீங்க. எது முற்றுரிமைகள் இல்லை, எது காரணிகள் இல்லைன்னு கேட்டிருப்பாங்க, நம்ம காரணிகளை எழுதிடுவோம். அதனால் பதட்டப்படாமல் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த சம் போகலாம். இப்போ அடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும் பாருங்க. பொறுமையாக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ரீட் பண்ணணும். பதட்டத்தில் ரீட் பண்ணணும், தப்பாக படிச்சிருவோம். என்ன பதட்டம் வேண்டியிருக்கு, பையா பொறுமையாக நிதானமாக. ஏன்னா அதில் மார்க் நம்ம எடுத்தே ஆகணும். மற்ற 2 மார்க் 3 மார்க்னா ஏதோ எழுதிட்டாங்கன்னு 1 மார்க் 2 மார்க் போட்டுருவாங்க. இது வந்து 1 மார்க். கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. அதனால பொறுமையாக ரீட் பண்ணுங்க. 2, 4, 6, 12, 20, 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 4ல் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2ல் ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன செக் பண்ணுவோம், 2nனா 2 2ஆக போகும், 2, 4, 6, 8 அப்படி போகும். அந்த மாதிரி போகலை, அப்போ 2n கிடையாது. ஏன்னா இங்கே 1 போட்டால் தான் 2 வரும். அடுத்து 1 போட்டு பாருங்க, 2 வந்துருச்சு. 1 போடுறோம் 2, ஏன்னா 1 போட்டால் தான் இங்கே 2 வரும், அப்போ 1 தான். அடுத்து பாருங்க 6 வரணும்னா 3 போட்டால் தான் 6, அப்போ 1 போட்டிருக்கோம், அடுத்து 3 போட்டிருக்கோம். அடுத்து 12 வரணும்னா என்ன வரணும், 6, அப்போ நம்மளுக்கு இது ஒரு பேட்டர்னாகவே வரல, அப்போ இது கிடையாது. அடுத்து 1 போடுங்க, 1 + 1 2, 1 தான் போட்டால் ஏன்னா 2 வரணும், அப்போ 1 போட்டால் 2 வருது. அடுத்து 2 போட்டால் 3 தான் வரணும், ஆனால் 6 வருது, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ அடுத்த நம்பர் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்பரை என்ன செய்யணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், n × n - 1. என்னுக்கு பதிலாக 2ன்னு போடுறேன், இங்கேயும் 2 போடுறேன், 2 - 1 1, 1 2 சார் 2 வந்துருச்சு. ஓகே, அடுத்து 3 போட்டு பார்க்குறேன், 3 - 1 2, 3 2 சார் 6 வந்துருச்சு. அடுத்து என்னுக்கு 4 போட்டு பார்க்குறேன், 4 - 1 3, 4 3 சார் எவ்வளவு 12, கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஆன்சரை கொண்டு போய் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழில் ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வி படிக்கிறீங்க அப்படின்னா ஆன்சரை கொண்டு போய் கொஸ்டினில்
அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஆன்சரை கொஸ்டினோட சம்மந்தப்படுத்தி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அது வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றா ரீட் பண்ணும். ஒரு செவ்வக வடிவ தோட்டம் பரிமாணங்கள். பரிமாணங்கள்லாம் என்ன? டைமென்ஷன், அதாவது லென்த் இன்டூ பிரெத் 70. அப்போ லென்த் வந்து 70, பிரெத் வந்து 40. தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை. இந்த மாதிரி பாதை அமைக்கிறது, பாதி இதை வெட்டி எடுக்கிறது, ஒரு பெரிய கிரவுண்டை வந்து நடுவில் மாடை கட்டி விட்டு அந்த மாடு வந்து புல்லு மேய்கிறது, அது புல்லு மேய்ஞ்ச பகுதி மட்டும் என்ன அப்படின்ற கணக்கெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். மற்ற கணக்கெலாம் எழுதிடுவீங்க. இதெல்லாம் என்ன செய்யணும்? இன்னும் நல்லா படிக்கணும். சரிங்களா? அப்போ இதுக்கு படம் போட்டு ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செவ்வகம் வடிவில் உள்ள தோட்டம் பரிமாணங்கள் 70, 40. தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை. அப்ப இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 இடைவெளி விட்டு ஒரு பாதை அமைக்கிறாங்க. அப்ப 2, 2, 2. சரிங்களா? அப்ப இதோட லென்த் எவ்வளவு? இது 70யா? இது 70. அப்ப இந்த பக்கம் எவ்வளவு? ஒரு 2. இந்த இடத்துல ஒரு 2 போயிருது, இந்த இடத்துல ஒரு 2 போயிருது. அப்ப 70ல 4 போச்சுன்னா இது எவ்வளவு வரும்? 66. ஏன்னா இது 2ல, இது 2னா இந்த 2 நம்ம விட்டுறோம், இந்த 2 விட்டுறோம். அப்ப 4 போயிடுச்சுன்னா 66. அடுத்து இங்கே வர்றோம் 40. இதுவும் 2 தான் பாருங்க. இது 2, 2. அப்ப இந்த 2 இந்த 2 போச்சுன்னா 4. அப்ப 40ல 4 போச்சுன்னா எவ்வளவு? 36. அப்ப வெளிப்பக்க அளவு கொடுத்ததை வச்சு நம்ம உள்பக்க அளவு கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்குறாங்க? பாதையின் பரப்பு கேட்குறாங்க. அப்ப இந்த பாதையின் பரப்பு. அப்ப வெளி சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பேஸ் இன்டு ஹைட். அப்ப 70 × 40 மைனஸ் 66 × 36. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க, இங்க 0 × 0 வருமா? 0வா? லாஸ்ட் டிஜிட் 0. இங்க பாருங்க 6 6 are 36. அப்ப லாஸ்ட் டிஜிட் 6. அப்ப இங்க 0 6. அப்போ கண்டிப்பா நீங்க பாரோ பண்ணணும். அப்ப 10ல 6 போச்சுன்னா என்ன வரும்? 4. அப்ப ஆன்சர் எய்தர் நீங்க வந்து உங்களுக்கு டைமே இல்லை, நீங்க ஏதோ ஒரு ஆன்சரை சூஸ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க இந்த 424ல 224 இந்த 2 ஆன்சர்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்ப இந்த 2 ஆன்சரை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. நீங்க 4ல ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணும்போது 25-25 சான்ஸ் தான். ஆனால் 2 சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 50-50 வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணல. இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் இணைகள் எவை சார்பகா இணைகள்? அதாவது கோப்ரைம்னா ரெண்டுக்கும் காமனாக ஒரே ஒன் டேபிள் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த டேபிளும் வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது? கோப்ரைம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 20க்கு 25க்கு இடையில 5 டேபிள். அப்போ அது வராது, ஏன்னா 1 டேபிள் 5 டேபிள். அடுத்து 71 81 இது எந்த டேபிளே வராது, 1 டேபிளில் மட்டும்தான் வரும். அப்போ இதான் ஆன்சராக இருக்கும். இப்போ பாருங்க 81 99 இது 9 டேபிளில் வரும். அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கோப்ரைம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம் என்ன அப்படின்னா, திட்ட வடிவம்னா நார்மல் ஃபார்ம். அப்போ மைனஸில் இருக்கு. மைனஸ்னா பாயிண்ட் வந்து இந்த பக்கம் போகணும். அப்போ 2 இந்த பாயிண்ட் வந்து எத்தனை டிஜிட் போகணும்? 4 டிஜிட் போகணும். இப்போதைக்கு பாயிண்ட் இங்கே இருக்கு. அப்போ மைனஸ்னா லெஃப்ட் சைடு போகணும். எத்தனை டிஜிட் போகணும்? 4 டிஜிட். ஏற்கனவே ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ ஒரு டிஜிட் 2 3 4. அப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் எங்கே போயிடும்? இங்கே போயிடும். முன்னாடி ஒரு 0. அப்போ 0.0002 இருக்கு. இது ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஈஸி தான். 36 காரணிகள். காரணிகள்னா என்ன? ஃபேக்டரைசேஷன் நம்ம ஒரு டாபிக் படிச்சோமா சிலபஸில், அப்போ அதை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேக்டரைசேஷன்னா அதை வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். 36 36 எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்? ஸோ 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள் 6 டேபிள் 9 டேபிள் 12 டேபிள் 18 டேபிள் 36 டேபிள். ஸோ இதான் அந்த ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பசில்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பசில்ஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சூஸ் த கரெக்ட் கார்ட் டு கம்ப்ளீட் த பெர்ஃபெக்ட் செட். இப்போ இப்படி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க.
அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? இங்கே 4 இங்கே 3. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பசில்ஸ் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணணும். அவ்வளோதான், மேக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு இராணுவ முகாமில் இந்த மாதிரி சம்ஸ் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன செய்வீங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதெல்லாம் நேர்மாறல் எதிர்மாறல் சம்ஸ்லாம் என்ன செஞ்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இந்த சம்ஸை ரீட் பண்ணுறேன். இதுக்கு ஆன்சர் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஒரு இராணுவ முகாமில் 200 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்து 40 நாளுக்கு தான் வரும்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எதிர்பாராத விதமாக அதே 40 நாளுக்கு தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 50 வீரர்கள் வந்து அதிகமாகிடுறாங்க. அப்போ நம்மளால் சாப்பாடுலாம் அதிகமாக இது பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. அப்போ 250 பேருக்கு வந்து அதே 40 நாள் வருமா? வராது. நாள் கம்மியாகும். அப்போ அது எத்தனை நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் இதை வச்சு கண்டுபிடிப்போம். அடுத்து 2 பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ போட்டால் இந்த ஆன்சர் வரும்னு பார்ப்போம். அப்போ 3/4 3/4னா எவ்வளவு? 81. 4 கியூப்னா எவ்வளவு? 64. அப்போ 1 4s are 4. லாஸ்ட் டிஜிட் 4. இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்ததுக்கு வருதான்னு பார்ப்போம். 3 ஸ்கொயர்னா 9. 4/5. அப்போ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வரும்? லாஸ்ட் டிஜிட் 4 தான் வரும். ஏன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ லாஸ்ட் டிஜிட் 6 தான் வரும். அப்போ இது வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ என்ன செய்றீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி எது ஒரு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறீங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸில் என்னென்ன சம்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எப்படி சிலபஸ் வச்சு கேட்குறாங்க அப்படின்றது பார்த்தோம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சம்ஸ் வந்து இன்னும் வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.